வெரி குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம்னா இந்தியன் எக்கனாமியில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவை பற்றி பார்த்தோம். கூடவே பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே வரக்கூடிய கமர்ஷியல் பேங்க்ஸ் பற்றியும் கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸ் பற்றியும் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த கமர்ஷியல் பேங்க்னு பார்க்கும்போது அதில் 3 கிளாசிஃபிகேஷன் இருக்குது. தட் மீன்ஸ் பப்ளிக் செக்டர், பிரைவேட் செக்டர், அதே போல் ஃபாரின் பேங்க்ஸ் இருக்குன்னா பார்த்து முடிச்சோம். இப்போ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னா ஆர்பிஐ எப்படிலாம் ரோல் ப்ளே பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நம்ம கையில் வந்து ஒரு 1000 ரூபா இருக்குது. ஆர்பிஐ நினைச்சா அந்த 1000 ரூபாயை நம்மளையே ஸ்பெண்ட் பண்ண விடாம பண்ண முடியும். ஓகேவா? தட் மீன்ஸ் எப்படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா நம்ம சம்பாதிக்கிற காசுல டேக்ஸ் போட்டு கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துடுறாங்களோ. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40,000 சம்பாதிக்கிறீங்க, இல்லை வருஷத்துக்கு வந்து ஒரு 20 லட்சம் சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா அந்த 20 lakhs-உம் உங்களால் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. பிகாஸ் யூ ஹாவ் டு பே 1 lakh டு டேக்ஸ். ஓகேவா? அப்படின்னாச்சு 20 lakhs-ல 1 lakh rupees டேக்ஸ் போக ரிமைனிங் 90 lakhs ஸ்பெண்ட் பண்ண முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க, கவர்மெண்ட் உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. உங்கள் டேக்ஸ் உங்கள் அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. ஓகேவா? இதே போல் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐயும் நினச்சா உங்களுடைய அமௌண்ட்டை என்ன பண்ண முடியும், புஷ் பண்ண முடியும், மார்க்கெட்லேருந்து புல் பண்ண முடியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். பேங்க்ல லோன் வாங்கியிருக்கீங்க. அந்த பேங்க்குக்கு நீங்கள் லோன் வாங்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, சார் இந்த ஹவுசிங் லோன் வந்து 2% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணால் போதும், நீங்கள் 100க்கு 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும், 1000க்கு 20 ரூபா பே பண்ணால் போதும், 10,000க்கு 200 ரூபா பே பண்ணால் போதும், லட்சத்துக்கு 2000 ரூபா பே பண்ணால் போதும். ஓகேவா? ஸோ 2% இன்ட்ரெஸ்ட்டுங்கிறப்ப 1 லட்ச ரூபாய்க்கு யூ ஹேவ் டு பே 2000 rupees. ஓகே, இதுதான் லாஜிக். அப்போ என்ன பண்ணுறீங்க நீங்கள், ஸோ 2000 rupees ஸ்பெண்ட் பண்ணால் போதும் வருஷத்துக்கு. தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணால் போதும் நினச்சிட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன பண்ணுறாங்கன்னா பேங்க்ல அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அதிகப்படுத்திடுறாங்க. என்ன சொல்கிறாங்க, சார் லாஸ்ட் மந்த் வரைக்கும் 2% கட்டிட்டு இருந்தீங்க, பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் பாலிசி மாறிடுச்சு, நீங்கள் என்ன பண்ணணும் 4% கட்டணும்னு சொல்லிடுறாங்க. அப்போ என்னாச்சு, நீங்கள் 1 lakh rupees-க்கு 4,000 rupees நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, உங்கள் இன்கம் என்ன ஆகுது, ஒரே ஒரு சின்ன ஆர்டர் மூலமாக வந்து வெளியே போய் இதாகிடுது, உங்கள்கிட்ட இருந்து வெளியே போயிடுது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி பாலிசிலாம் ஃபாலோ பண்ணுறாங்க இல்லையா? எப்படி கவர்மெண்ட் டேக்ஸ் போட்டு உங்களோட இன்கம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க குறைக்கிறாங்களோ, அதே போல் ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, சில பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா? அதுக்கு பேர் தான் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆர்பிஐ ஃபாலோ பண்ணக்கூடிய பாலிசிக்கு பேர் மானிட்டரி பாலிசி. பிகாஸ் இந்தியாவோட ஒரு மானிட்டரி அத்தாரிட்டி யாருன்னா ஆர்பிஐ. அதே போல் ஃபிஸ்கல் பாலிசி என்னன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இருக்காங்களே அவங்க ஃபாலோ பண்ணுற பாலிசிக்கு பேர். ஸோ என்ன சொல்லுவாங்க, டாக்ஸஸ்லாம் போடுறாங்க இல்லையா, படிச்சோம் இல்லையா, டேக்ஸ் பற்றி படித்தோம், ஜிஎஸ்டி பற்றி படித்தோம் இல்லையா, அந்த அந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுற பாலிசிக்கு பேர் வந்து ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா? இப்போ மானிட்டரி பாலிசி அப்போ சிம்பிளாக கேட்டாங்க, மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறது ஆர்பிஐ. ஃபிஸ்கல் பாலிசி வாஸ் ஃபாலோடு பை நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. சொல்லப்போனால் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ நம்ம உடம்பு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்க, இட்ஸ் அடாப்டட் பை த மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஓகேவா? இந்தியாவை பொறுத்த மானிட்டரி அத்தாரிட்டி யாரு, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? அப்போ இந்தியாவுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து மானிட்டரி பாலிசி போட முடியும். அதே போல் அமெரிக்காவுக்கு ஃபெடரல் பேங்க் ஒருத்தர் இருக்காங்க. ஓகே, அவங்க தான் வந்து மானிட்டரி பாலிசி போட முடியும். ஓகேங்களா? இதை தெரிஞ்சுக்க எதுக்காக ஃபாலோ பண்ணுறாங்க, எய்தர் டு இன்ட்ரெஸ்ட் ரேட் பேயபிள் ஃபார் வெரி ஷார்ட் பாரோவிங். ஓகேவா? நீங்கள் வாங்கக்கூடிய அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும், ஷார்ட் பீரியடாக தான் இருக்கும். ஓகேவா? 5 வருஷம் லோனு 10 வருஷம் தான் இருக்கும், அதை தாண்டி தான் போயிடாது பெரும்பாலும். ஓகேங்களா? அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன லோன்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஷார்ட் டேர்ம் பாரோவிங்ஸ்க்கு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா பண்ணுவாங்க, சில பாலிசியை மாற்றுவாங்க. மானிட்டரி பாலிசி சொல்லப்போனால் என்ன பண்ணுறாங்கன்னா வருஷத்துக்கு 4 times இதை ஆல்டர் பண்ணுறாங்க. ஓகேங்களா? வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 டைம் ஆல்டர் பண்ணுவாங்க. பேசிக்காக தெரிஞ்சுங்க. ஸோ ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போர்ட்லாம் படிக்க போகிறாங்க போக போக. ஓகேங்களா? இது தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு இது ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ மார்க்கெட்டில் இன்ஃப்ளேஷன் டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம லாஸ்ட் டைம் பார்த்துருப்போம். ஆர்பிஐ அப்படிங்கிறவங்க ஸோ ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? அதே போல் 5 இயர்க்கு ஒரு தடவை ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் ரேட்டை ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொல்லி படித்தோம் லாஸ்ட் கிளாஸில். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த டார்கெட் இன்ஃப்ளேஷன் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஸோ நமக்கு இந்த மானிட்டரி பாலிசியில் போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஸோ நல்லா கவனிச்சுங்க, இது என்ன லாஜிக்னா, ஸோ வந்து பார்க்கும்போது சம்பளம் சம்பாதிக்கிறீங்க இன்னைக்கு. ஓகேவா? சரி, ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து 14ஆம் தேதி ஆயிடுச்சு, உங்கள் சம்பளத்தை என்ன பண்ணிட்டாங்க இன்னைக்கு தேதியை கிரெடிட் பண்ணிடுறாங்க. ஓகேவா? ஸோ இன்னைக்கு கையில் இப்போ சம்பளம் வந்து சேர்ந்துருச்சு, 50,000 சம்பாதிச்சிருக்கீங்க. அடுத்த நிமிஷம் மனசு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அலைப்பாயும் நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ பணத்துக்கு வந்து நம்ம மதிப்பை தர மாட்டோம், பிகாஸ் நம்மளுக்கு நிறையா இருக்குது. ஓகேவா? ஸோ வந்து நிறையா செலவு பண்ணுவோம், நிறையா படத்துக்கு போகும், நிறையா வந்து பெட்ரோலாக செலவு பண்ணிட்டு இருக்கோம், பிகாஸ் வி ஹேவ் மோர் அமௌண்ட் ஆஃப் மணி. அப்போ நம்மகிட்ட அதிக பணம் இருந்தால் அதுக்கு வேல்யூ கொடுக்க மாட்டோம்.
ஓகேவா? அதே நம்மகிட்ட என்னாச்சுன்னா மாச கடைசியில என்னாச்சு நம்மகிட்ட பணம் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு. ஓகேவா? வெறும் ரூ. 1000 ரூ. 500 தான் இருக்கு. அப்ப நம்ம பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம். ஓகேங்களா? ஈவன் ₹10 டிக்கெட் கூட யோசிச்சு யோசிச்சு செலவு பண்ணுவோம். ஓகேங்களா? அப்ப என்னாச்சு மணி கம்மியா இருக்கும்போது, தட் மீன்ஸ் சப்ளை ஆஃப் மணி கம்மியா இருக்கும்போது, அதோட வேல்யூ நம்ம அதிகப்படுத்துறோம். ரொம்ப அதிகமா மதிக்கிறது. ஓகேவா? இதே காரணம் தான். அப்ப யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நாட்டுல மணி அதிகமா இருந்ததுன்னா, விலைவாசி ஏறிரும். இன்ஃப்ளேஷன் அதிகமாயிரும். என்ன லாஜிக்ன்னு பார்த்தீங்கன்னா, யோசிச்சு பாருங்களேன். இப்ப நமக்கு பொங்கல் வந்துருச்சு. ஓகேவா? பொங்கல் சமயத்துல நீங்க சென்னையில இருந்து ஈரோடுக்கு டிராவல் பண்ண ஆசைப்படுறீங்க. ஓகேவா? அப்ப நார்மலா இருந்த ஆம்னி டிக்கெட் ஆம்னி பஸ் டிக்கெட் வந்து ₹800 வச்சுக்கோங்களேன். நார்மலா ஆம்னி பஸ்க்கு ₹800 சென்னை டு ஈரோடு. பட் இப்ப பொங்கல் சமயங்கிறப்ப என்னாச்சு? ஸோ வந்து திடீர்னு ₹2000 ஆயிரும். ஓகேவா? ₹3000 ஆயிரும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பஸ் கம்பெனி ஓனர்ஸ்க்கு தெரியுது. என்ன தெரியுது? ஸோ எல்லா மக்களுக்கும் நேட்டிவ் போறதுக்கு டிமாண்ட் இருக்கு. எல்லா மக்களுக்கும் சேலரி கிரெடிட் ஆயிருக்கு. எல்லா மக்களுக்கும் என்னாச்சு? சேலரியை தாண்டி போனஸும் கிரெடிட் ஆயிருக்கு. மக்களுக்கு என்னாச்சு? சேலரி பிளஸ் போனஸ். அப்போ நாட்டில் வந்து மார்க்கெட்ல மணி சப்ளை அதிகமாக இருக்குன்னு தெரியுது. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்றாங்க? விலைவாசி ஏற்றிடுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்னாச்சு உங்களுக்கு உடனே? ஸோ வந்து இன்ஃப்ளேஷன் அதிகமாக ஆரம்பிக்குது. அது அடுத்த மாசம் பாருங்க பொங்கல் முடிஞ்ச பிறகு ஸோ எல்லாத்துக்கும் என்னாச்சு? போனஸ் கிடைக்காது. ரெகுலர் சேலரி கிடைக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாச்சு? நம்ம மார்க்கெட்ல மணி சப்ளை குறைஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாகும்? ஆம்னி பஸ்ஸோட ப்ரைஸும் தன்னை போல ஃபாலோ ஆயிடும். ஓகேங்களா? இந்த லாஜிக் தான். அப்போ நாட்டில் மீன்ஸ் மார்க்கெட்ல ஸோ இஃப் தேர் இஸ் மோர் மணி சப்ளை இந்த மார்க்கெட் ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் கரன்சி குறைஞ்சிருது. ஓகேவா? அதுபோல என்னாச்சு? அதிகமாக மணி இருந்ததுன்னா இன்ஃப்ளேஷன் ஏற்படுது. ஓகேங்களா? விலைவாசி ஏறி போயிடுது. அதே மார்க்கெட்ல மணி கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஸோ அதோட வேல்யூ அதிகமாகுது. அட் த சேம் டைம் என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா மணி கம்மியாக இருக்கும்போது மார்க்கெட்டில் ஸோ வந்து விலைவாசி குறையுது. இது பேசிக்கான விஷயம். ஓகேங்களா? நம்ம டெய்லி ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயம் தான். டெக்னிக்கலாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன சொல்கிறாங்க? அந்த விலைவாசி சொல்கிறாங்க இல்லையா? இன்ஃப்ளேஷன் சொல்கிறாங்க இல்லையா? அதை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ண அப்படிங்கிறது தான் வந்து இந்த மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணுறாங்க. இதை நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது என்ன? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுறாங்க. இது பேசிக்கான விஷயம். எப்படி தான் ஃபாலோ பண்ணுறாங்க ஒன்றா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த மானிட்டரி பாலிசியோட அல்டிமேட் எய்ம் என்னது? ஸோ இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும். நாட்டில் ப்ரைஸை வந்து ஸ்டேபிளாக வச்சுக்கணும். ரொம்ப ஏறக்கூடாது. யோசிச்சு பாருங்க, ஆம்னி பஸ்ஸோட ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுப்பாங்க. சரியா? அப்படி என்ன பண்ணுறாங்க? ப்ரைஸை ஸ்டேபிள் பண்ண பார்க்குறாங்க. இல்லாட்டி என்னாச்சு? நீங்கள் ஐடியில் வேலை செய்கிறவங்க ஆம்னி பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போயிட முடியும். ஓகேவா? பட் அது நார்மலாக ஒரு விவசாயியாக இருக்கேன். நான் ஒரு நார்மல் ஃபார்மராக இருக்கேன். என்னால் வந்து அஃபோர்டபுள் பண்ண முடியாது. அது கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க? ஸோ ப்ரைஸை ஸ்டேபிள் பண்ணால் தான் எல்லா மக்களும் அசஸ் பண்ண முடியும்னு சொல்லி அதை ஸ்டெபிலிட்டி பண்ணி தராங்க. ஓகேங்களா? இது பேசிக்கான விஷயம். பார்த்துக்கலாம். ஸோ அப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இப்போதைக்கு என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ஸோ ஃப்ளெக்சிபிள் டார்கெட் ஃப்ரேம் ஒர்க்கை ஃபாலோ பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். பிகாஸ் இதுக்கு முன்னாடி அவங்க கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணது பார்த்தீங்கன்னா ரிஜிடாக இருந்துச்சு. மாற்றிக்கவே மாட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டா ஃபிக்ஸ் பண்ணதான் அப்படி போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க? கரண்ட் சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஸோ வேர்ல்டு கிரைசிஸ்க்கு ஏற்ற என்ன பண்ணுறாங்க வந்து அதை ஃப்ளெக்சிபிள் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம். வி ஆர் ஃபாலோயிங் த ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ரேட். ஓகேவா? நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்து இப்போ மானிட்டரி பாலிசி பற்றி பேசிக்காக பார்க்கும். ஸோ ஆல்ரெடி சொன்ன விஷயம் தான் மானிட்டரி பாலிசி அப்படிங்கிறது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? ஸோ மானிட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுறாங்க பார்த்தோம். இதில் சில முக்கியமான விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அடுத்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி சில விஷயம் பற்றி பற்றி பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட் வந்து நம்புவாங்கன்னா அவங்க ரிப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா? ஸோ ரிப்போ ரேட் இந்த இடத்துல எப்படின்னா நீங்கள் நம்ம ஃபேமிலி எடுத்துக்கோங்க. நம்ம ஃபேமிலியில் வந்து அப்பா தான் சுப்பீரியர். ஓகேவா? அதே போல் நாட்டில் யார் சுப்பீரியர்? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சுப்பீரியர். நம்ம ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் படிக்கிற வரைக்கும் வேலைக்கு போகிற வரைக்கும் என்ன பண்ணியிருப்போம்? அப்பாட்ட தான் கையில் காசு வாங்கியிருப்போம். ஓகேங்களா? அதே போல் பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்தால் எல்லா கமர்ஷியல் பேங்க் காசு வாங்குவாங்க. பிகாஸ் ஃபேமிலிக்கு எப்படி அப்பா அத்தாரிட்டியோ அதே போல் வந்து நாட்டுக்கு அத்தாரிட்டி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. நாம் எப்படி வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கோமோ அதே போல் கமர்ஷியல் பேங்க் டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. இது சின்ன லாஜிக். அப்போ ரிப்போ ரேட் என்ன விஷயம்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்ட் கடைசி அந்த கீழே டயக்ராம் இருக்கு இல்லையா? ரைட் ஆங்கிள் ஆரோ போது அதை கவனிங்க. ஓகேவா? அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க? தே ஆர் லெண்டிங் மணி டு த கமர்ஷியல் பேங்க். ஓகேவா? நம்ம அப்பாட்ட இருந்து கையில் காசு வாங்குறோம். ஓகேவா? அட் த சேம் டைம் நாம கையில் காசு வாங்கினாதான் நமக்கே தம்பி இருப்பான். அவன் சொல்லுவான் இந்த மாதிரி என்ன நம்ம பீச்சுக்கு போகிறோம்னா எனக்கு வாங்கி கொடுன்னு சொல்லுவான். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? அப்பா கிட்ட இருந்து காசை வாங்குறோம். அதை பத்திரமா வச்சு என்ன பண்ணுறோம்? பீச்சுக்கு போகும்போது தம்பிக்கு வந்து செலவு பண்ணுறோம். அதே போல தான் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுறாங்க? கமர்ஷியல் பேங்க் வந்து பணம் வாங்குறாங்க.
அந்த பேங்க் என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்க், ஸ்டேட் பேங்க், இந்த ஐசிசி பேங்க் என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்பிஐல பணம் வாங்கிட்டு அந்த பணத்தை வந்து மக்களுக்கு லோனாக கொடுக்குறாங்க. இதுதான் அந்த இயரோட விஷயம். ஓகேங்களா. ஸோ அப்போ ரிசர்வ் பேங்க்கு அதை டிபெண்ட் பண்ணி இதுக்கு கமர்ஷியல் பேங்க் இருக்குது. கமர்ஷியல் பேங்க் டிபெண்ட் பண்ணி நம்ம நார்மல் ஃபார்மர்ஸ் இருக்கும், நார்மலான லேபர்ஸ் இருக்கும், நம்ம நார்மலான பீப்புள்ஸ் இருக்கும். ஓகேவா. இப்போ அப்பா என்ன சொல்லுவார் பாருங்களேன், அதாவது என்ன சொல்லுவார்னா, தம்பியை கூட்டிட்டு போற அவன் உன்னோட பொறுப்புல இருக்கான். தம்பி ஐஸ்கிரீம் கேட்பான், வாங்கி கொடுக்காத. தம்பிக்கு வேணுங்கிறத நல்லதா பார்த்து வாங்கி கொடுக்க சொல்லுவார். இந்த கண்டிஷன் போடுவார் பீச்சுக்கு போகும்போது. ஓகேவா. ஸோ வந்து அப்பா என்ன பண்றாங்க, அப்பா உங்களுக்கு சில கைடன்ஸ் கொடுக்குறாரு. அவன் இஷ்டத்துக்கு கேட்கறதா வாங்கி கொடுத்துறாரு. என்ன பண்ண பார்த்து செலவு பண்ணு, ஹைஜீனிக்காக கண்டிஷன் போடுறாரு. அதே போல ஆர்பிசியில் கண்டிஷன்ஸ் போடுவாங்க. ஸோ மக்கள் இஷ்டத்துக்கு லோன் கேட்பான், எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காது. என்ன பண்ண, மக்களுக்கு வந்து சில விஷயங்களை பார்த்து பார்த்து வந்து கைட் பண்ணு. ஓகே. எது ரொம்ப ப்ரியாரிட்டியாக இருக்கும், அக்ரிகல்ச்சர் கேட்குறானா கொடு, ஹவுசிங் கேட்குறானா கொடு. இந்த மாதிரி நம்ம ஸோ சில ப்ரியாரிட்டி செக்டருக்கு மட்டும் லோன் ப்ராப்பராக ப்ரியாரிட்டி கொடுத்து சொல்லி பார்த்தீங்கன்னா சில கைடன்ஸ் கொடுப்பாங்க. ஓகேவா. நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்பாட்ட, சரிப்பா நான் பார்த்துக்கிறப்ப கவலைப்படாதுப்பா, நான் வந்து தம்பி பத்திரமா கூட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஒரு ப்ராமிஸ் பண்ணுறீங்க இல்லையா. அதே போல் இங்கே கமர்ஷியல் பேங்க் பண்ணுவாங்க, ப்ராமிஸை வாயில சொல்ல மாட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்போ நல்லா கவனிங்க என்ன பண்ணுறாங்க. ஸோ இயர் நம்பர் கவனிச்சாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தேர் லெண்டிங் மணி டு த கமர்ஷியல் பேங்க். ஓகேவா. கமர்ஷியல் பேங்க் லெண்டிங் மணி டு த பாரோவர்ஸ். இது லாஜிக். இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஓகே ரிசர்வ் பேங்க் எப்படி என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க இல்லையா இந்த இடத்துல. ஓகேவா. ஸோ அப்போ கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, பணத்தை வாங்கிட்டு ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, சரிப்பா நான் பார்த்துக்கிறேன்ப்பா, நான் வந்து இவங்களை மானிட்டர் பண்ணிக்கிறேன், ப்ராமிஸ் தரீங்க இல்லையா. அதே போல் கமர்ஷியல் பண்ணுறாங்க. ஸோ வாங்குற அமௌண்ட்டுக்கு கமர்ஷியல் பேங்க் ஹாவ் டு பே சம் இன்ட்ரெஸ்ட். கமர்ஷியல் பேங்க் பணம் கொடுக்கணும், சும்மா யாரும் தர மாட்டாங்க. ஓகேவா. கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணணும், ஆர்பிஐக்கு அந்த பணத்தை திரும்ப தரணும். ஓகேவா. கூடவே வட்டியும் கட்டணும். அந்த ஒரு வட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ரேட் இருக்கு இல்லையா, அந்த ரேட்டுக்கு பேர் தான் வந்து ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. நல்லா கவனிச்சுங்க, ஆர்பிஐ லென்ஸ் மணி டு த கமர்ஷியல் பேங்க் வித் சம் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா. ஒரு இன்ட்ரெஸ்ட் சொல்லுவான், எனக்கு 3.5% இன்ட்ரெஸ்ட் சொல்லுவான். ஓகேவா. அந்த ஒரு பர்டிகுலர் இன்ட்ரெஸ்ட் பேர் தான் ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணுறீங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 3.5% கமர்ஷியல் பேங்க் கொடுத்துட்டான். கமர்ஷியல் பேங்க் சும்மா இருப்பானா, கமர்ஷியல் பேங்க் பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு பண்ணுவான். ஸோ 3.5% இன்ட்ரெஸ்ட் வாங்கிட்டு அவன் மக்களுக்கு 4% சொல்லுவான், 4.5% சொல்லுவான். ஏன்னா அப்போ தான் கமர்ஷியல் பேங்க் ஒரு ரூபா லாபம் கிடைக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தான் போகும். அப்படின்னாச்சுன்னா ரிப்போ ரேட்டுங்கிறது அதிகமாச்சுன்னா ஓகேவா, ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், நாட்டில் வந்து மக்களுக்கு வரக்கூடிய அந்த கிரெடிட் இருக்கு இல்லையா, லோன் இருக்கு இல்லையா, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். என்ன சொல்கிறான், ஆர்பிஐ வந்து 3.5 கொடுக்குறான், கமர்ஷியல் என்ன பண்ணுறான் 3.5 வந்து 4.5 சொல்லி மக்கள்கிட்ட கொடுக்குறான். அப்போ தான் கமர்ஷியல் பேங்க் ஒரு லாபம் நிற்கும். ஓகேவா. இந்த லாஜிக் புரியுதுங்களா. ஓகே. ஸோ இப்போ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்க. ஸோ நீங்கள் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நேற்று வரைக்கும் வந்து நீங்கள் 2 ரூபா பே பண்ணிட்டு இருந்தீங்க இன்ட்ரெஸ்ட்டாக. பட் இப்போ என்ன சொல்லிட்டாங்க, 4.5% சொல்லிட்டாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, நீங்கள் வாங்கக்கூடிய சம்பளத்தில் 4.5% வந்து நீங்கள் வட்டி கட்டுவீங்க. அப்போ என்னாச்சு, உங்கள்கிட்ட இருக்கிற பணம் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். அப்படின்னாச்சு. ஸோ இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தன்னுடைய ரிப்போ ரேட் அதிகப்படுத்தினா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, அவங்க தரக்கூடிய லோனுக்கான ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக் என்னாச்சு, மக்கள்கிட்ட பணம் குறைய ஆரம்பிக்குது, மார்க்கெட்டில் மணி சப்ளை குறைய ஆரம்பிக்குது. ஓகேவா. இது வந்து என்னது, ஒரு பாலிசி. இந்த மாதிரி பாலிசிக்கு தான் ரிப்போ ரேட்டு சொல்லுவாங்க. அதாவது தெரிஞ்சுங்க. ஸோ சென்டென்ஸாக எப்படி கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லென்ஸ் மணி டு த கமர்ஷியல் பேங்க். அது எப்படின்னா வந்து ஷார்ட் டேர்ம் தான் கொடுப்பாங்க, ரொம்பலாம் கொடுத்துட்டு இருக்க மாட்டாங்க. ஏன்னா 3 மாதத்துக்கு ஒரு இந்த பாலிசி ரிவியூ பண்ணிட்டே இருப்பாங்க. அது ஷார்ட் டேர்ம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. அப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா லெண்டிங் மணி டு த கமர்ஷியல் பேங்க் ஃபார் a ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம். ஓகே. அதுக்கு என்ன பண்ணுறாங்க, த கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு பே சம் இன்ட்ரெஸ்ட். அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு வந்து ரிப்போ ரேட்டு. அப்போ இந்த ரிப்போ ரேட் அதிகமாகனா கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஸோ தன்னுடைய பேங்க் ரேட்டை அதிகப்படுத்துவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், மக்கள் இருக்கக்கூடிய மணி சப்ளை குறைய ஆரம்பிக்கும். மணி சப்ளை குறைஞ்சதுனா நாட்டில் விலைவாசி குறைய ஆரம்பிக்கும். இதுதான் லாஜிக். ஏன்னா நம்ம வந்து 1000 2000 இது பண்ண போகிறது இல்லை. பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ண பண்ணுவாங்க, லட்சக்கணக்காக வாங்கியிருப்பாங்க, கோடிக்கணக்காக லோன் வாங்கியிருப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்கான கோடிக்கணக்கான லோனுக்கு ஸோ யோசிச்சு பாருங்க, நீங்கள் வந்து 1 கோடி லோன் வாங்கியிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட என்ன பண்ணுவீங்க, ஸோ 35,000 வந்து 3.5 லட்ச ரூபா நீங்கள் வந்து வட்டி கட்டிட்டு இருப்பீங்க. ஓகேங்களா. அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸோ நாட்டில் 3.5 லட்ச ரூபா மணி சப்ளை குறைஞ்சிருச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஸோ வந்து
நாட்டில் விலைவாசி கண்ட்ரோலில் வந்துடும். ஓகேங்களா, இது ஒரு பாலிசி, இது ரிப்போ ரேட்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிறதா ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுங்கிறது. ஓகேங்களா, அப்போ ரிவர்ஸ் ரிப்போ ரேட் கவனிங்களேன், இங்கே எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ஸோ கமர்ஷியல் பேங்க் என்ன பண்ணுறாங்க, இப்போ நீங்களும் அப்பாவும் டூருக்கு போகிறீங்க. ஓகேவா, இந்த சமயத்தில் அப்பா என்ன சொல்கிறாருன்னா, தம்பி நீ வந்து நிறைய பணம் வச்சிருக்க, என்ன பண்ணு என்கிட்ட கொடுத்து வச்சிருன்னு சொல்கிறாரு. நான் 10,000 வச்சிருக்கேன் கொடுக்குறாரு. ஓகேவா, இல்லாட்டி நம்ம நிறைய செலவு பண்ணிட்டு இருப்பேன். அப்போ என்ன பண்ணு அந்த பணத்தை ஃபுல்லாக என்கிட்ட கொடுத்து வைன்னு சொல்கிறாரு. அப்போ என்ன பண்ணுறாங்க, அதே போல தான். ஸோ கமர்ஷியல் பேங்க் அவங்ககிட்ட பணத்தை பண்ணுவாங்க. ஸோ வந்து தே ஹாவ் டு டெபாசிட் ஃபியூ அமௌண்ட் டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேவா, அப்போ நீங்கள் என்ன கேட்பீங்க, எப்பா நீ என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணலப்பா, ப்ராமிஸ் கேட்டில்லப்பா, நான் பீச்சுக்கு தம்பியை கூப்பிட்டு போகும்போது பார்த்து செலவு பண்ண சொல்லி ப்ராமிஸ் கேட்டில்ல, அதே போல் நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. ஸோ நான் கொடுக்குற பணத்தை நீ 10,000 வச்சிருக்குன்னு ப்ராமிஸ் பண்ணி சொல்லி கேட்குறீங்க நீங்கள். ஓகேவா, அதே போல் ஆர்பிஐ நம்புவாங்கன்னா, ஸோ போன பேட்ச்ல தட் மீன்ஸ் ரிசர்வ் பேங்க் ரிப்போ ரேட்டை பற்றி பார்க்கும்போது கமர்ஷியல் பேங்க் வட்டி கட்டிட்டு இருந்தோம். ஓகேவா, இங்கே என்ன பண்ணுறாங்க, கமர்ஷியல் பேங்க்கு பணத்தை வந்து ரிசர்வ் பேங்க் டெபாசிட் பண்ணுறான். ஓகேவா, அதுக்கு என்ன பண்ணணும், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஹேவ் டு பே சம் மணி. ஓகேவா, அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு தான் வந்து ரிவர்ஸ் ரிப்போ ரேட், அப்படியே ஆப்போசிட்ல. ஸோ ரிப்போ ரேட்டை பற்றி பார்க்கும்போது ரிசர்வ் பேங்க்ல இருந்து கரன்சி கமர்ஷியல் பேங்க்கு போகுது, அதுக்கு கமர்ஷியல் பேங்க் வட்டி கட்டிட்டு இருந்தான். இது ரிவர்ஸ் ரிப்போ ரேட்ல கமர்ஷியல் பேங்க்ல இருந்து என்ன ஆகுது, பணம் வந்து ரிசர்வ் பேங்க்குக்கு போகுது. ஓகேவா, அதுக்கு யார் வட்டி கட்டுறாங்க, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வட்டி மீன்ஸ் அது ஒரு என்கரேஜ்மெண்ட் மாதிரி. ஓகேவா, அது என்ன பண்ணுறாங்க வந்து சர்டன் பர்சன்டேஜ் வந்து பண்ணுவாங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து கமர்ஷியல் பேங்க் கொடுக்குறாங்க. ஓகே, இது எதுக்கு சொல்கிறாங்கன்னா, இது ஒன் டைப் ஆஃப் மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறது தான். யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் 1000 ரூபா கையில் வச்சுருக்கீங்க. ஓகேவா, அப்பா என்ன சொல்கிறாரு, 1000 ரூபா நான் தேவையில்லடா, என்ன பண்ணு என்கிட்ட 500 ரூபாய் கொடுத்து வைங்கிறாரு. நீங்கள் மைண்டில் நினச்சிட்டு இருக்கீங்க 1000 ரூபா கையில் இருக்குது, ஒரு படத்துக்கு போகலாம், ஒரு பிரியாணி சாப்பிடலாம், சுற்றி போய் நினச்சிட்டு இருக்கீங்க. பட் இப்போ என்னாச்சு, அப்பா 500 ரூபா வாங்கிட்டாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வச்சு உங்கள் கையில் அது 500 ரூபா தான் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து செலவை வந்து குறைச்சிக்குவீங்க. வெளியே ட்ராவல் பண்ண வேண்டாம், பஸ்ஸில் போயிட்டு வரலாம் சிம்பிளாக, இல்லாட்டி படம் இன்னைக்கு பார்க்க வேண்டாம், நம்ம பிரியாணி சாப்பிட்டா போய் பிளான் பண்ணிருக்கோம், செலவை குறைச்சிக்குவீங்க. ஓகே, அதே விஷயம் என்னன்னா, கமர்ஷியல் பேங்க் கிட்ட மோர் அமௌண்ட் ஆஃப் மணி பண்ணுவாங்க, அவங்க வந்து மக்கள்கிட்ட நிறைய லோன் கொடுப்பாங்க. நிறைய லோன் என்ன ஆகும், நிறைய லோன் கொடுத்தா மக்கள்கிட்ட மணி சப்ளை அதிகமாகிடும், விலைவாசி ஏறிடும். அதை பண்ணுறாங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க்ல எக்ஸஸ் மணியை ஃபுல்லாக ஆர்பிஐ டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அந்த டெபாசிட் பண்ணனாலும் கமர்ஷியல் பேங்க்ல மணி குறைஞ்சிரும். அப்போ என்ன கமர்ஷியல் பேங்க் ஸோ வந்து பணம் கொடுக்கும்போது பார்த்து கொடுப்பாங்க, மீன்ஸ் ப்ரியாரிட்டி மட்டும் கொடுப்பாங்க. அக்ரிகல்ச்சருக்கு, இண்டஸ்ட்ரிக்கு, இந்த மாதிரி பார்த்து லோன் கொடுப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே மணி சப்ளை குறைஞ்சிரும். ஓகேங்களா, இதில் வந்து ரிவர்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, இதில் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா, புக்ஸில் சில புக்ஸ் எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் அதாவது ரிவர்ஸ் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, அதில் கவனிச்சுங்க சென்டென்ஸ் எப்படி இருக்கும் சில புக்ஸில். ஸோ கமர்ஷியல் பேங்க் கிவ்ஸ் ஆர் லெண்ட் மணி டு ரிசர்வ் பேங்க்னு இருக்கும். அது தப்பு ஆக்சுவலாக. ஓகேவா, யோசிச்சு பாருங்க, கமர்ஷியல் பேங்க்லாம் வந்து ரிசர்வ் பேங்க் வந்து கடன் தர தேவையில்லை. ரிசர்வ் பேங்க் பெரிய ஆள், பெரிய பணக்காரர். ஓகேவா, அப்போ எப்படி அந்த சென்டென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே டயக்ராம் எடுத்து அப்படி தான் இருக்கும். கமர்ஷியல் பேங்க் have to deposit some money to the Reserve Bank of India. அந்த டெபாசிட் தான் கரெக்டான வார்த்தை. கமர்ஷியல் பேங்க் நாட் லெண்டிங் டு த ரிசர்வ் பேங்க். கமர்ஷியல் பேங்க் have to deposit money to the Reserve Bank of India. For that amount, the Reserve Bank of India gives some interest. அதுக்கு பேர் ரிவர்ஸ் ரிப்போ ரேட் சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் லாஜிக். ஸோ இதெல்லாம் இதுக்குன்னா வந்து மார்க்கெட்டில் மணி சப்ளை குறைக்கிறதுக்கு, மணி சப்ளை அதிகப்படுத்துறது. ஓகேவா, ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ரிப்போ ரேட்டை அதிகப்படுத்தினா பேங்க் போடக்கூடிய அந்த பேங்க் ரேட் அதிகமாயிடும், இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிடும், நாட்டில் வந்து மணி சப்ளை குறைஞ்சிடும். இதே ரிசர்வ் பேங்க் என்ன சொல்கிறாங்க, அப்படியே மணி சப்ளை குறைஞ்சிக்கிட்டே இருக்கு, 2 மாதம் 3 மாதம் மக்கள்கிட்ட வந்து பணம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போ பேங்க் ரிசர்வ் பேங்க் என்ன பண்ணுவாங்க, ஓகே 3.5% வந்து வேண்டாம், நீ வெறும் 1% கொடுக்க சொல்லுவாங்க. ஓகேவா, அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 1% வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து கமர்ஷியல் பேங்க் லோன் கொடுப்பாங்க. இந்த பாயிண்ட்ல ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, தன்னோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து 1 ரூபாய்க்கு குறைச்சிட்டாங்க. அப்படின்னா ஆகும், கமர்ஷியல் பேங்க் நிறைய லோன் வாங்குவான். கமர்ஷியல் லோன் வாங்குவான், ஸோ அது 1.5 rupees பாரோவர்ஸ் கொடுப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும், மக்கள்கிட்ட வந்து நிறைய லோன் போய் சேர ஆரம்பிக்கும், நிறைய மணி சேர ஆரம்பிக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எக்கனாமிக் பிக்கப் ஆகும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 months மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. சரியா, மக்கள்கிட்ட எவ்வளோ சர்க்குலேஷன் ஆஃப் மணி இருக்குது, அதிகமாக இருந்தால் குறைக்கணும், அப்போ ரிப்போர்ட்டை அதிகப்படுத்துவாங்க. மக்கள்கிட்ட மணியே இல்லை, இது பண்ணுவாங்க, ரிப்போர்ட்டை குறைச்சிடுவாங்க. இதுதான் சின்ன லாஜிக். இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, if there is more money supply in the market, அதாவது பார் அவுட், if there is more money supply in the market, அப்போ என்ன பண்ணுறாங்க, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா reduces the ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா increases the repo rate. ஓகேவா, if there is less money supply in the market, பார் அவுட்டை பணமே இல்லை,
அப்படின்னுவாங்க ஆர்பிஐ வந்து தன்னுடைய ரிப்போ ரேட்டை குறைச்சிக்குவாங்க. இதேதான் வந்து நடக்கும். இந்த டாபிக் புரியுதுங்களா? ஓகே. இந்த விஷயத்த வந்து ஏரோ மார்க் போட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஆக்சுவலி நான் எழுத முடியறதுனால வேற பிளேஸ் இருக்கிறனால ஸோ வந்து ஏரோ மார்க் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே அப்ளை பண்ணி பாருங்க. ரிப்போ ரேட் அதிகமானா மணி சப்ளை எப்படி இருக்கும்? மணி லாஸ்ட் சூப்பர். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக கண்டினியூ பண்ணிட்டே இருந்தாங்க. சேஞ்ச் பண்ணவே இல்லை. லாஸ்ட் வீக் தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக கண்டிப்பாக இந்த மாதிரி அப்டேட்ஸ் எக்ஸாம்பிள் கேட்பாங்க. இப்போதைக்கு கரண்ட் எப்படி இருக்கு? இந்த ரெடியூஸ் பண்ணுறாங்க காரணம் இல்லை, மக்கள்கிட்ட மணி சப்ளை குறைஞ்சிருச்சு, வேற வழி இல்லை. அதான் பண்ணுறாங்க, அந்த எக்கனாமிக் பூஸ்டப் பண்ணுறதுக்காக, இன்வெஸ்ட்மெண்ட் அதிகப்படுத்துறதுக்காக, மக்கள்கிட்ட வந்து லோன் அதிகமாக கிடைக்கிறதுல என்ன பண்ணுறாங்க, இந்த பாயிண்ட்டை வந்து குறைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இம்பாக்ட். ஓகேங்களா? ஸோ வந்து நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸோட ரிலேட் பண்ணி படிச்சீங்கன்னா கொஞ்சம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படித்தோம், அன்எம்ப்ளாய்மெண்ட் பற்றி படித்தோம். ஸோ அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த L&Tன்னு இருக்காங்க இல்லையா, லார்சன் அண்ட் டர்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி இருக்காங்க, L&T. ஓகேவா? நம்ம இதில் பார்த்துருப்பீங்க, நேஷனல் ஹைவேஸ்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா L&T ஹைவேஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? அந்த கம்பெனியோட சேர்மன் என்ன சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் அவர் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கல்யாணமான புதுசில் நான் வந்து சென்னை பிரான்ச்சில் இருந்தேன். எனக்கு என்ன பண்ண சொல்லிட்டாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மும்பை பிரான்ச் போக சொல்லிட்டாங்க. நான் வேறு வழி இல்லாமல் போயிட்டேன். ஓகே, பட் இந்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்ல முடியல. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வேறு பிரான்ச்சுக்கு ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் சொல்ல முடியல. சொன்னால் என்ன பண்ணுறான், அவன் வேலையை விட்டே போயிடுறான். அந்த பிரான்ச்சுக்கு போகாமல், தட் மீன்ஸ் அவன் மூவ்மெண்ட் ஆக ரெடியாக இல்லை. ஓகேவா? அப்போ மும்பையில் வேக்கண்ட் இருக்கு, சென்னையில் வந்து எஃபிஷியண்டாக பர்சன்ட் இருக்கான், பட் அவன் மூவ் பண்ண சொன்னால் மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்கிறாரு. ஓகேவா? அது வந்து ஒரு எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து கிரியேட் பண்ண மாட்டேங்குதுன்னு சொல்கிறாரு. அது பேர் வந்து ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது 2 டேஸ்க்கு முன்னாடி நியூஸ். ஓகேங்களா? பிகாஸ் வேக்கண்ட் ஒரு பக்கம் இருக்கு, எஃபிஷியன்ட் பர்சன் ஒரு பக்கம் இருக்காங்க, பட் தே ஆர் நாட் வில்லிங் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அது பேர் ஃப்ரிக்ஷனல் அன்எம்ப்ளாய்மெண்ட். இது வந்து ரியாலிட்டி நடந்துகிட்டே இருக்கும். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ எப்பவுமே பார்த்தீங்கன்னா டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி படிக்கிறது நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஃபைன். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் நடத்துவோம், தெளிவாக பார்த்துக்கலாம் இருக்கோம்னா. ஸோ இந்த ரிப்போர்ட் ரிவர்ஸ் ரிப்போர்ட் இது வந்து என்ன திரும்ப திரும்ப எழுதி பாருங்க. ஸோ மணி சப்ளை அதிகமானால் எப்படி குறையும்? ஓகேவா? ரிசர்வ் பேங்க் எப்படி இந்த ஆக்ஷன் எடுப்பாங்க, இந்த மாதிரி நீங்கள் எழுதி பாருங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃபைன். ஸோ இதை பற்றி பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க தெளிவாக, ரிப்போ ரேட் எதுக்குன்னா இன்க்ரீஸ் த மார்க்கெட் லிக்விடிட்டி. லிக்விடிட்டி அப்படிங்கிற விஷயம் என்னன்னா வந்து தண்ணி மாதிரி செலவு பண்ணுறது. நம்ம வச்சு பாருங்க, ஒரு ஸ்டோன் இருக்கு, ஒரு பீரோ இருக்கு, ஒரு பெரிய பாக்ஸ் இருக்கு, அதை நம்ம ஈஸியாக புஷ் பண்ண முடியாது, ரொம்ப மெனக்கிட்டு தள்ள வேண்டியதாக இருக்கும். ஒரு பாறையெல்லாம் பார்த்தீங்கன்னா தள்ளுறதுக்கு ரொம்ப புஷ் பண்ணணும். ஆனால் வாட்டரை வச்சு பாருங்க, ஊற்றி விட்டு அதை போய்கிட்டே இருக்கும். ஓகேவா? அதான் லிக்விடிங்கிறது. அப்படின்ற மணி வந்து ஸோ ஈஸியாக மக்கள்கிட்ட ஃப்ளோ ஆகணும். ஓகேவா? அந்த ஒரு கான்செப்ட் தான் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. அப்போ ரிப்போ ரேட் அப்படிங்கிற விஷயம் எதுக்கு ஃபாலோ பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் த மணி மார்க்கெட் லிக்விடிட்டி. மார்க்கெட்டில் வந்து பணம் அதிகமாக புஷ் பண்ணணும். ஓகேவா? அது ரிவர்ஸ் ரிப்போ ரேட் சொல்லுவாங்க, டிக்ரீஸ் த மணி லிக்விடிட்டி. அது என்ன பண்ணுறாங்க, ஏன்னா கமர்ஷியல் பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ கமர்ஷியல் பேங்க்லேயே பணம் இருக்காது, அப்போ மக்கள்கிட்ட பணம் போய் சேரும். அதை சொல்கிறாங்க டிக்ரீஸ் த லிக்விடிட்டி. ஓகேங்களா? இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுங்க. ஸோ அப்படியே சிம்பிளாக இதில் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தீங்கன்னா வந்து லோக்கலாக இருக்கும், பட் டெக்னிக்கல் டெர்ம்ஸ் தெளிவாக படிச்சுங்க. ஸோ சில ரெஃபரன்ஸ் புக்கு சொல்கிறோம் போகும், அது தெளிவாக படிச்சுன்னா வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளாரிட்டியாக சப்ஜெக்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படித்து பார்க்கும்போது அந்த டெக்னிக்கல் டெர்ம்ஸ் ஈஸியாக புரிய ஆரம்பிச்சிடும். ஓகேவா? ஸோ இது வந்து ரிப்போ ரேட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுங்கிறது இது அங்கே கொடுத்துருக்காங்க, தெளிவாக கொடுத்துருக்காங்க சென்டென்ஸ் ஃபுல்லாகவே கவனிங்க. ஸோ ரிப்போ ரேட் இட்ஸ் a rate at which the Central Bank of India grants loans to the commercial bank. ஃபர்ஸ்ட் இயர். ஓகேவா? ஃபார் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம், 3 மாதம் தான் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க, ஆஸ் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் செக்யூரிட்டி. சும்மா தர மாட்டான். அப்போ நம்மகிட்ட ப்ராமிஸ் வாங்கினார் இல்லையா, சத்தியம் வாங்கினார் இல்லையா, பார்த்து செலவு பண்ணி சத்தியம் வாங்கினார் இல்லையா, அதே போல் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியை ஒப்படைச்சு தான் ஆர்பிஐலேருந்து பணம் வாங்க முடியும். அதான் வந்து ஸோ செக்யூரிட்டி. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்டேட் பேங்க் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. என்னன்றா அங்கே வந்து செக்யூரிட்டி வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாருங்க, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா த கமர்ஷியல் பேங்க்ஸ், இங்கே இருக்கு பாருங்க வார்த்தை, கிராண்ட்ஸ் லோன் டு சென்ட்ரல் பேங்க் இருக்கு இல்லையா, அதுக்காக கிராண்ட்ஸ் லோன்ஸ்லாம் கிடையாது. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து நம்ம யாரும் லோன் தர தேவையில்லை, ஏன்னா அவன் செலவு பண்ண போகிறத வச்சுக்கிட்டு. ஓகேவா? அப்போ என்ன சொல்ல பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா டெபாசிட் லோன் டு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. அதான் எக்ஸாக்டான டைம் ஆக்சுவலாக. ஸோ வந்து சில புக்ஸை சில டைம் கொஸ்டின் பேப்பர் இப்படி தான் பிரிண்ட் பண்ணுறாங்க, வேறு வழி இல்லை. பட் வந்து கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா ஹாவ் டு டெபாசிட் சம் அமௌண்ட் டு த சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாங்கிறது வந்து கமர்ஷியல் கரெக்டான ஒரு டைம். ஓகேங்களா? பட் இதையும் தெரிஞ்சு வச்சுருங்க, இந்த மாதிரி சில டைம் பிரிண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? அப்போ கமர்ஷியல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் பண்ணுறாங்க. எப்படி பார்த்தாலுமே சென்ட்ரல் பேங்க், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு பணத்தை ஒப்படைக்கிறாங்க. இதுதான் லாஜிக். ஓகேவா?
அடுத்து என்ன பண்ணுறாங்க பாருங்க. ஸோ தேர்டு பாயிண்ட் கவனிங்களா, அதான் முக்கியம். ஸோ ஏன்னா செகண்ட் டைம் முதலே பார்த்துட்டோம். ஸோ லிக்விடிட்டி அதிகப்படுத்தி குறைக்கிறது பார்த்துட்டோம். ஸோ அடுத்து தேர்ட் பாயிண்ட் பாருங்க, எப்பவுமே ரிப்போ ரேட் தான் அதிகமாக இருக்கும் தேன் த ரிவர்ஸ் ரிப்போ ரேட். கீழே டேட்டா கொடுத்துருக்கோம் பாருங்க, ஃபஸ்ட்டு பழைய டேட்டா தான். ஸோ இங்கே பாருங்க, ஸோ 2022 அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரிப்போ ரேட் எப்படி இருந்திருக்குன்னா 6.25 இருந்திருக்கு. ரிவர்ஸ் ரிப்போ பார்த்தீங்கன்னா 3.35 தான் இருந்திருக்கு. ஓகேங்களா, அப்போ நல்லா முடிச்சா தெரியுது நமக்கு. ஸோ ரிப்போ ரேட்டுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்குது, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டுக்கு தான் வந்து குறைவாக தான் இருக்கும். ஸோ ரிப்போ ரேட் ஆல்வேஸ் ஹையர் தேன் த ரிவர்ஸ் ரிப்போ ரேட். நல்லா கவனிச்சுக்கணும், ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ ரிப்போ ரேட்டோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 6.25 இருந்திருக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டை பார்த்தீங்கன்னா வந்து கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, ரிப்போ ரேட் இஸ் ஆல்வேஸ் கிரேட்டர் தன் த ரிவர்ஸ் ரிப்போ ரேட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேவா, அடுத்து ரிப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணுற காரணம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணணும். பிகாஸ் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா என்ன பண்ணுறாங்க, ஃப்ளெக்சிபிள் இன்ஃப்ளேஷன் டார்கெட் ஃப்ரேம்வொர்க் பண்ணுறாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த இன்ஃப்ளேஷன் விலைவாசி ஏற்றத்தை ஸோ ப்ரைஸ் லெவலை குறைக்கிறதுக்கு தான் வந்து ரிப்போ ரேட்டை ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேவா, அடுத்து ரிவர்ஸ் ரிப்போ அல்டிமேட் எய்ம் என்னது, மார்க்கெட்டில் மணி சப்ளை குறைக்கணும். ஓகேவா, அது பேசிக்கான விஷயம். ஸோ இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடிச்சிருக்காங்க கொடுக்குறாங்க ஃபஸ்ட் பாருங்க. ஸோ ஃபார் அ ஷார்ட் பீரியட் அகைன்ஸ்ட் சம் கவர்மெண்ட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க இல்லையா. அது என்ன செக்யூரிட்டின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்க, தட் இஸ் நோன் அஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். நான் ஒப்படைக்கிறேன், அந்த மாதிரி இந்த பணம் வாங்குறேன், அதுவே என்ன பண்ணுறேன், என் லைசன்ஸையும் புக்கையும் சர்டிஃபிகேட் ஒப்படைக்கிறேன் இல்லையா, அந்த ஒரு டாக்குமெண்ட்டுக்கு பேர் தான் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்படியே கேட்பாங்க. ஸோ ரிப்போ ரேட் கேன் பி டன் பை ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். ஓகேவா, அப்போ ரிவர்ஸ் ரிப்போ எப்படி இருக்கும், ரிவர்ஸ் ரிப்போ ரேட் கேன் பி டன் பை இந்த செக்யூரிட்டி கொடுக்குறாங்க. ஓகேவா, அது பேர் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்போ ரேட்னா ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட், ரிவர்ஸ் ரிப்போ ரேட்னா ரிவர்ஸ் ரீபர்ச்சேஸ் அக்ரிமெண்ட். அவ்வளோ சிம்பிளான விஷயம். ஓகேவா, வந்து இந்த டயக்ராம் தெளிவாக பார்த்தாலே போதும், கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ அடுத்து நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் கான்செப்ட். ஓகேவா, சிஆர்ஆர்னா கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. சிஆர்ஆர் மீன்ஸ் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. எஸ்எல்ஆர்னா பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஸ்டாச்சுட்டரி எஸ்டிஏ டியூ டிஏஆர்ஒய் ஸ்டாச்சுட்டரி. ஓகேவா, ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், லிக்விடிட்டின்னு அர்த்தம் மார்க்கெட்டில் மணி வந்து அதிகமாக ஃப்ளோ பண்ணுறது. ஓகே, தண்ணி மாதிரி பணம் செலவு பண்ணுறோம்ல, அது பேர் லிக்விடிட்டி. மார்க்கெட்டில் அதிகமாக செலவு பண்ணுறது, மார்க்கெட்டில் அதிக மணி இருக்கிறது தான் லிக்விடிட்டி சொல்லுவாங்க. அப்போ இங்கே கவனிச்சுங்க, சிஆர்ஆர் எஸ்எல்ஆர் இந்த டேபிள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஸ்டோரி கவனிச்சுங்க. ஓகேவா, ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் திருவிழாவுக்கு போகிறீங்க. ஓகேவா, திருவிழாவுக்கு போகிறீங்க, அப்போ அப்பா வந்து நம்ம இருக்காருன்னா அந்த திருவிழாங்கிற சமயத்தினால உங்கள் வீட்டுக்கு தாத்தா பாட்டி வந்திருக்காங்க, மாமா வந்திருக்காங்க, நிறைய பேர் வந்திருக்காங்க. வந்து நாங்கள் என்ன பண்ணுறாங்க, அதாங்க ஆளுக்கு ஒரு 500 கொடுத்துட்டு போயிடுறாங்க, உங்கள் கையில் செலவு பண்ணி கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா, அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, செலவு பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அப்போ திருவிழாவுக்கு போகிறீங்களா கோயிலுக்கு, அப்போ என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கிற பணத்தில் வாங்கிக்குவார். சொல்லுவாங்க எல்லா பணத்தையும் எல்லாமே பார்க்கலாம் வாங்கிட்டு இருப்பார், கம்மல் ஜிபி வாங்கிட்டே இருப்பார். அது தேவையில்லாம என்னாச்சு, செலவு பண்ணிட்டே இருக்கு. என்ன பண்ணுறாரு, உங்கள் கையில் இருக்கிற பணத்தை ஃபுல்லாக வாங்கிச்சுக்குவார். என்ன சொல்லுவார், பணத்தை ஃபுல்லாக வச்சுட்டு பத்திரமா வச்சுரு, திருவிழாவில் கூட்டம் வேறு இருக்குது அதிகமாக, திருடிட்டு போயிடுவாங்க, இன்னும் நீயும் சும்மா இருக்க மாட்டேன், செலவு பண்ணிட்டே இருக்குன்றாரு. பணத்தை ஃபுல்லாக வாங்கி வச்சுக்கிறாரு. ஓகேவா, அப்புறம் பண்ணுறாரு, திருவிழா முடிஞ்ச பிறகு திருப்பி கொடுத்துறாரு. ஓகேவா, ஸோ இவ்வளோதான் விஷயம் இல்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னன்னா சிஆர்ஆர்ங்கிறது. ஓகேவா, அப்போ இப்போ கவனிச்சு பாருங்களேன். ஸோ சிஆர்ஆர் அர்த்தம் கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. கேஷ் ரிசர்வ் ரேஷியோ என்ன பண்ணுறாங்க, பணத்தை ஹோல்டு பண்ண போகிறாங்க. ஓகேவா, ஸோ கேஷ் ரிசர்வ் ரேஷியோ இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி விச் த பேங்க் ஹேஸ் டு கெப்ட் வித் சென்ட்ரல் பேங்க். ஸோ இப்போ நம்ம ஃபேமிலியில் யார் சென்ட்ரல் பேங்க்கு, ஸோ ஆர்பிஐ தான் சென்ட்ரல் பேங்க், அப்போ தான் பெரிய ஆள். ஓகேவா, நீங்கள் தான் குட்டி குட்டி ஆளுங்க கமர்ஷியல் பேங்க். அப்புறம் பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை அப்பாட்ட ஒப்படைச்சிங்க. அதே போல் கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு டெபாசிட் மணி டு த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இதுக்கு எப்படி இந்த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஒன்லி. நீங்கள் கேஷை மட்டும் தான் கொடுத்தீங்க அப்பாட்ட. ஓகே, வேறு எதுவும் கொடுக்கல, அப்பாட்ட கேஷ் மட்டும் தான் கொடுத்துருந்தீங்க. அது எப்படி இருக்குது, ஸோ இது எப்படி இந்த ஃபார்மில் இருக்குது, செகண்ட் ஸ்டெப் கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கவனிச்சிங்கன்னா சிஆர்ஆர் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் மணி ஹேஸ் த கமர்ஷியல் பேங்க் ஹேவ் டு கெப்ட் வித் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, அது எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்க, கேஷ் ஃபார்மெட்டில் கொடுக்குறாங்க. அது எதுக்காக, ஸோ உங்கள்கிட்ட இருக்கிற எக்ஸஸ் மணி ஃப்ளோ தடுக்கிறதுக்காக. அப்பா சொன்னார் இல்லையா, தேவையில்லாம செலவு பண்ணிட்டு இருப்பீன்னு, அந்த மணி ஃப்ளோவை தடுக்கிறது நம்ம இருக்காங்கன்னா அதை சிஆர்ஆர் ஃபாலோ பண்ணுறாங்க. அதை கேஷை யார் மெயின்டைன் பண்ணாங்க, திருவிழா அப்பா தான் மெயின்டைன் பண்ணாரு. தட் மீன்ஸ் ஆர்பிஐ தான் மெயின்டைன் பண்ணாங்க. ஓகேவா, இதில் அப்படியே கேட்பாங்க எக்ஸாமில், சிஆர்ஆர் கேன் பி மெயின்டைன் பை ஆர்பிஐ. முடிஞ்சு போச்சு.
ஓகே, சிஆர்ஆர் கேன் பி மெயின்டைன் இன் த ஃபார்ம் ஆஃப் கேஷ் ஒன்லி. சிஆரோட பர்பஸ் என்ன? ஸோ எக்ஸஸ் மணி ஃப்ளோவை தடுக்கிறதுக்கு. எவ்வளோ சிம்பிள் டைப்ஸ். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணுறாங்க, இதற்கு உங்களுடைய அந்த லிக்விடிட்டி நீங்கள் செலவு பண்ணுறீங்களா, அது வருகிறதா பார்த்தீங்கன்னா இதை ஃபாலோ பண்ணாங்க. அடுத்து கவனிச்சுங்களேன், இந்த பணத்தை திருவிழா முடிஞ்ச பிறகு அப்பா அப்படியே கொடுத்தாரு. எக்ஸ்ட்ராலேருந்து வாங்கி தரும் உங்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறீங்க அப்பாட்ட அப்படின்னா அந்த 1000 என்ன பண்ணிட்டாரு, அப்படியே டெபாசிட் பண்ணிட்டு திரும்ப கொடுத்தாரு. இதுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேங்களா. ஸோ பேங்க் வந்து கமர்ஷியல் ரொம்ப சிம்பிளான விஷயம். ஓகேங்களா. அப்போ சிஆர்ஆர்ங்கிறது யார் மெயின்டைன் பண்ணுறாங்க? ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ சிஆர்ஆருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா? இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஓகேவா. சிஆர்ஆர் இருக்கு உங்களுக்கு மணி சப்ளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகேவா. இவ்வளோ விஷயம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆருங்கிறது. ஓகேவா. ஸோ எஸ்எல்ஆர் பார்த்தீங்கன்னா ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோங்கிற விஷயம். ஓகேவா. இங்கே கவனிங்களேன், இது ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம், திருவிழா பற்றி பார்த்து முடிச்சோம், சிஆர்ஆருக்கு ரிலேட் பண்ணிட்டோம். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா எஸ்எல்ஆருங்கிறது ஓகே ஸ்டாச்சுட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ. இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துட்டீங்க. ஓகே, நீங்கள் ஹாஸ்டல் தங்கியிருக்கீங்க, வெளியூரில் தங்கியிருக்கீங்க. ஓகேவா. அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, நேற்றிலிருந்து கால் பண்ணுறாரு. இதை கவனிங்க. ஓகேவா. நேற்றிலிருந்து கால் பண்ணுறாரு. அப்போ அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரிமா நீ புதுசாக ஒரு ஹாஸ்டலில் போய் சேர்ந்துருக்க, அந்த ஹாஸ்டலில் யார் எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. ஓகேவா. அப்போ என்ன பண்ணுங்க பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கிற நகை, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டு, ஆனால் புது காலேஜுக்கு போயிருக்கீங்க நீங்கள், இப்போ டாக்குமெண்ட்ஸாக இருக்கும் இல்லையா கையில், அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கிற நகையெல்லாம், உங்கள்கிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கேஷ் என்ன பண்ணு, நீயே பத்திரமா வச்சு பூட்டி வச்சுக்கப்பா பெட்டிக்குள்ள. ஓகே, அப்பா வந்து கூட இருக்க முடியாது, அப்போ என்ன பண்ண, நீ பெட்டிக்குள்ள வச்சு பூட்டி வச்சுக்கணும்னு சொல்கிறாரு. ஓகேவா. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, சரிப்பான்னு சொல்லி பத்திரமா பெட்டியில் வச்சு பூட்டி வச்சுக்கிறீங்க. ஓகேவா. அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம், என் பொண்ணு என் பேச்சை கேட்டாள் அப்படின்னு. ஓகேவா. அப்போ அப்பா என்ன பண்ணுறாரு, அதை பாராட்டி நெக்ஸ்ட் டைம் உங்களை பார்க்க வரும்போது பண்ணுவார்னா, அப்பா பேச்சை கேட்டீங்க இல்லையா, அப்போ அப்பா நம்ம உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வாங்கி தருவார், சாக்லேட்டோ அப்படின்னு வாங்கி தருவார் இல்லையா. இந்த லாஜிக் தான். இதுதான் உங்களுக்கு எஸ்எல்ஆருக்கான கான்செப்ட். ஓகேவா. இப்போ ஸ்டேட்மெண்ட் படிச்சு பாருங்களேன். ஸோ எஸ்எல்ஆர் இருந்தது, ஸோ கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு கெட் சம் மணி. ஓகேவா. இந்த ஓகேவா என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த ஃபார்ம் ஆஃப் எல்லாமே தான் என்ன சொல்கிறாங்க சொல்லுங்க. ஸோ கமர்ஷியல் பேங்க் ஹேஸ் டு கெப் சர்டன் பர்சன்டேஜ் ஆஃப் மணி. ஓகேவா. இது முடிஞ்சது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல. ரெண்டாவது நீங்க அந்த கேஷ் மட்டும் பண்ணாங்களா? கிடையாது. நீங்க என்ன பண்ணீங்க, கேஷும் ஹோல்டு பண்ணீங்க, உங்க ஜுவல்ஸும் ஹோல்டு பண்ணீங்க, உங்க மார்க் ஷீட்டும் ஹோல்டு பண்ணி வச்சுங்க. ஓகேவா. அப்ப என்ன சொல்றாங்க, கேஷோ அதர் லிக்விடிட்டி, தட் மீன்ஸ் பாத்தீங்கன்னா கோல்டு, கவர்மெண்ட் செக்யூரிட்டி. ஓகேவா. இந்த மாதிரி எல்லாமே நம்ம பண்றீங்க, நீங்க ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்க. ஆனா கவனிச்சு பாருங்களேன், இந்த ஹோல்டு பண்ணது யாரு? நீங்க தான் ஹோல்டு பண்ணீங்க. நீங்க என்ன பண்ணீங்க, உங்க பெட்டிக்குள்ள வச்சு நீங்க தான் போட்டு வச்சுக்கிட்டீங்க. பேங்க் இட் செல்ஃப் மெயின்டைன்டு. ஓகேங்களா. வந்து பேங்க் இட் செல்ஃப் மெயின்டைன்டு. ஸோ இதுக்காக உங்களோட பணம் வந்து பத்திரமா இருக்குங்கிறதுக்காக டு மெயின்டைன் த கிரெடிட் க்ரோத். இதுக்கு அப்ப என்ன பண்ணாரு, உங்க பாராட்டி ஒரு பிரியாணி சாப்பிட்டு வாங்கி தந்தார் இல்லையா. அப்ப என்ன பண்றாங்க, ஸோ எஸ்எல்ஆருக்கு இதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகேவா. எஸ்எல்ஆருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படியே கேட்பாங்க. பேங்க்ஸ் கேன் ஏர்ன் சம் இன்ட்ரெஸ்ட் ஃபார் எஸ்எல்ஆர். ஓகேங்களா. அப்போ சிஆர்ஆருங்கிறது கேஷ் ரிசர்வ் ரேஷியோ, கேஷை மட்டும் தான் ஹோல்டு பண்ண முடியும். ஸோ ஆர்பிஐ தான் ஹோல்டு பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகே, இதுக்கு வட்டி கிடையாது. அதே எஸ்எல்ஆர் இருக்கும், எஸ்எல்ஆர்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பேங்க் இட் செல்ஃப் மெயின்டைன்டு நாட் ஓன்லி கேஷ், என்ன பண்ணுறாங்க, கேஷும் மெயின்டைன் பண்ணுறாங்க, கோல்டு மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேவா. செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறாங்க, எல்லாமே மெயின்டைன் பண்ணுறாங்க. கேன் பி மெயின்டைன்டு பை த பேங்க் இட் செல்ஃப். இதுக்கு வந்து வட்டி தராங்களா? கண்டிப்பாக வட்டி இருக்கு. ஏன்னா அப்பா வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் டைம் பார்க்க வரும்போது என்ன பண்ணுறாரு, ஏதோ வாங்கி தராரு இல்லையா. ஸோ அதான் வந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட், இதுதான் உங்களுக்கான சிஎஸ்எல்ஆருக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட். ஓகேங்களா. இந்த கான்செப்ட் புரிஞ்சுங்களா? ஓகே ஃபைன். ஸோ வந்து ரெண்டுமே ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்ட். சிஆர்ஆர் வந்து திருவிழாக்கு போகிற ஞாபகங்க. ஸோ அடுத்த எஸ்ஆர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கான்செப்ட் தான். ஓகேங்களா. ஸோ எப்பயுமே ஒரு விஷயத்த வந்து அப்படியே டேரெக்டாக மக்கள் பண்ணிட்டு இருக்காது, ஜஸ்ட் அந்த விஷயத்தை வந்து ரிலேட் பண்ணி பாருங்க, கம்பேர் பண்ணி பாருங்க. எல்லாமே நடக்கிற விஷயம் தான், பாசிபிள் நம்ம வந்து டே டு டே பார்த்துட்டு இருக்க விஷயம் தான். அதை ரிலேட் பண்ணி படிச்சோம்னா கொஞ்சம் படிக்கிறது ஈஸியாக இருக்கும். அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க, டேபிள் இருந்து அப்படியே எல்லாமே கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எஸ்எல்ஆருக்கு வட்டி இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. சிஆருக்கு வட்டி இருக்கா? இல்லை. எஸ்ஆர் மெயின்டைன் பண்ணுறது யாரு? ஸோ வந்து நீங்கள் தான் மெயின்டைன் பண்ணுறீங்க, பேங்க் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. சிஆர் மெயின்டைன் பண்ணுறது யாரு? கமர்ஷியல் மீன்ஸ் ஆர்பிஐ மெயின்டைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, ஜஸ்ட் படிச்சா போதும். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்காக சில வேலைகள் பார்ப்பாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ்லாம் வந்து நிறையா ஒர்க் இருக்கும் உங்களுக்கு, நிறையா பிஸியாக இருப்பாங்க இல்லையா. அப்போ என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஆர்பிஐ ஆன் த பிகாஃப் ஆஃப் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க, சில டைம் கவர்மெண்ட்டுக்காக சில செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணி தருவாங்க.
ஓகேங்களா. கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜில் ஓகேவா பிரின்சிபல் இருப்பார். அந்த பிரின்சிபலுக்கு 1008 வேலை இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, ஸோ அந்த வைஸ் பிரின்சிபலோ கிளாஸ் டீச்சரோ வந்து சர்க்குலரை வந்து வாசிச்சு கேட்பாங்க உங்களுக்கு. ஓகேங்களா. மீட்டிங் கேதர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஆன் தி பிஹாஃப் ஆஃப் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ சில விஷயம் எடுப்பாங்க. அதில் ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்கள். ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓகேவா. ஸோ இந்த கான்செப்ட் தெரிஞ்சுங்க. என்னன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா இங்கே ஏதோ மார்க்கெட்னாலே ஒரு பொருளை வாங்கி விற்கணும், ஒரு பொருளை சேல்ஸ் பண்ணணும். அப்போ இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பார்க்கும்போது ஸோ என்ன பண்ணுறாங்க ஆர்பிஐ ஸோ ஒரு பாண்டை சேல்ஸ் பண்ண போகிறாங்க, ஒரு செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா. இதுதான் லாஜிக். ஸோ செக்யூரிட்டியில் ஒன்றும் கிடையாது, பெரிய விஷயம் கிடையாது. செக்யூரிட்டினா ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், பாண்டுனா பீஸ் ஆஃப் பேப்பர். ஓகேவா. ஸோ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா கையில் இருக்கு. ஓகேவா. நான் வந்து ஆர்பிஐ என்ன பண்ணுறேன்னா உங்கள்கிட்ட வந்து 5 லட்ச ரூபா கையில் இருக்கு இல்லையா, நான் உங்கள்கிட்ட என்ன பண்ணுறேன், ஒரு பேப்பர் தரேன். ஓகேவா. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பர், அது பேர் பாண்ட்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணுறேன்னா வந்து இதில் 5 லட்ச ரூபா வேல்யூ எழுதுறேன். ஓகேவா. வெறும் பேப்பரில் 5 லட்ச ரூபா வேல்யூ எழுதி ஒரு சீல் குத்தி உங்கள்கிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகேவா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்து உங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் 5 லட்ச ரூபாய் டெபாசிட் பண்ணுறீங்க. நான் என்ன சொல்கிறேன், இந்த பாண்டை பத்திரமா வச்சுக்கோங்க. ஓகேவா. ஓகே ஃபைன். ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ வந்து ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் 5 lakh rupees பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸோ வந்து ஃபியூச்சரில் வட்டி கிடைக்குன்னு நினச்சி அந்த 5 lakh rupees நீங்கள் வந்து கையில் கேஷை டெபாசிட் பண்ணுறீங்க. ஓகே. யோசிச்சு பாருங்க. அப்போ என்னாச்சு, நான் உங்கள்கிட்ட வந்து வெறும் பீஸ் ஆஃப் பேப்பர் தான் கொடுத்தேன். ஆனால் என்னாச்சு, ஒரே ஒரு பேப்பர் மூலம் இருக்கக்கூடிய மணியை ஃபுல்லாக புல் பண்ணி வாங்கிட்டேன். மார்க்கெட்லேருந்து வெளியே எடுத்துட்டேன். மார்க்கெட்லேருந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆச்சு, உங்கள்கிட்ட 5 லட்ச ரூபாங்கிறது குறைஞ்சு போச்சு. ஓகே. அப்போ என்னாச்சு, மார்க்கெட்டில் மணி சப்ளை குறைஞ்சு போச்சு. அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக மணி சப்ளை குறையுங்கிறப்ப நாட்டில் இன்ஃப்ளேஷன் குறைய ஆரம்பிச்சிடும். ஓகேவா. அப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ இன் ஆர்டர் டு கண்ட்ரோல் த இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பேப்பரை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, ஒரு பாண்டை சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. உங்கள்கிட்ட பணத்தை ஃபுல்லாக புஷ் பண்ணிட்டாங்க. அப்படியே கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ டியூரிங் இன்ஃப்ளேஷன் வாட் த ஆர்பிஐ வில் டூ. ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ வில் செல் த செக்யூரிட்டி. ஒரு பேப்பரை விற்கிறாங்க, அதில் என்ன பண்ணுறாங்க, பணத்தை ஃபுல்லாக பிடிங்கி எடுத்துடுறாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படியே கேட்பாங்க டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ வில் செல் த செக்யூரிட்டி அண்ட் புல் அவுட் த மணி ஃப்ரம் த மார்க்கெட். இப்படி நடந்துருச்சு. அப்போ இப்படி என்ன பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய பணக்காரருக்கு பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டே இருக்காங்க. திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, வெறும் பேப்பரை கொடுத்து மீன்ஸ் பாண்டை சேல்ஸ் பண்ணி பணத்தை ஃபுல்லாக வாங்கிட்டாங்க. அப்போ எந்த பணக்காரனையும் கையில் பணம் இல்லை. ஓகேவா. அவன்கிட்ட பணம் இல்லைங்கிற பணம் இல்லை, அவனால பிஸ்னஸ் இன்வெஸ்ட் பண்ண முடியல, அதனால் மக்களுக்கு லேபருக்கு சம்பளம் தர முடியல. இந்த பெரிய பிஸ்னஸ் வச்சுக்கோங்களேன். இப்போ என்னாச்சு, மக்கள்கிட்ட மணி சப்ளை குறைஞ்சி போச்சு. ஓகேவா. மார்க்கெட்டில் என்னாச்சு, மணி சப்ளை குறைஞ்சி போச்சுங்கிறப்ப ஸோ இப்போ ஆர்பிஐ பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஃபாலோ பண்றாங்க. பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ் பண்ண செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதெல்லாம் திரும்ப வாங்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா. செக்யூரிட்டி என்ன பண்றாங்க, சேல்ஸ் பண்ண திரும்ப வாங்கிட்டு திரும்ப அவங்க பணத்தை திரும்ப கொடுத்துருவாங்க, அவங்ககிட்ட வித் இன்ட்ரெஸ்ட்லாம் கொடுப்பாங்க. ஓகேங்களா. ஸோ லாஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க, உங்கள்கிட்ட செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணிட்டு 5 lakh rupees வாங்கிட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த 5 lakh rupees ப்ளஸ் அதுக்கான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பே பண்ண பண்ணுறாங்க. ஸோ உங்கள்கிட்ட செக்யூரிட்டியை அவங்க திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஓகே. அப்போ என்னாச்சு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட பணம் வந்துருச்சா, மார்க்கெட்டில் மணி சப்ளை வந்துருச்சா, அப்படின்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும், அதிகமாக எம்ப்ளாய்மெண்ட் நடக்கும், அதிகமாக பார்த்தீங்கன்னா மணி சப்ளைங்கிறப்ப விலைவாசி ஏறி போயிடும். இந்த சர்க்கஸ் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஒவ்வொரு 3 months வரை மாற்றிட்டே இருப்பாங்க. பிகாஸ் எக்கனாமி ஸ்டேபிளாகவே இருக்காது. அது ஸ்டேபிள் பண்ணுறது என்ன பண்ணுறாங்க, சர்டன் செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணுவாங்க, சில டைம் செக்யூரிட்டி வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்குவாங்க. ஓகேங்களா. இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்டை. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் ஓகேவா, என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா டியூரிங் இன்ஃப்ளேஷன், அதாவது மக்கள்கிட்ட வந்து அதிகமாக விலைவாசி இருக்கு. காரணம் என்ன, மக்கள்கிட்ட மணி சப்ளை அதிகமாக இருக்கு. இது இன்ஃப்ளேஷன். ஓகேவா. மக்கள்கிட்ட மணி சப்ளை அதிகமாக இருக்கு இல்லையா, அப்போ என்ன பண்ணணும், ஆர்பிஐ ஹாவ் டு புல் அவுட் த மணி. சும்மா வாங்க முடியுமா, என்ன பண்ணுறாங்க, ஒரு செக்யூரிட்டியை கொடுத்துட்டு பணத்தை ஃபுல்லாக வாங்கிக்கிறாங்க. அப்போ கஷ்டம் இப்படி தான் இருக்கும். டியூரிங் இன்ஃப்ளேஷன் ஆர்பிஐ வில் செல் த செக்யூரிட்டி அண்ட் புல் அவுட் த மணி ஃப்ரம் த மார்க்கெட். இது புரியுதுங்களா. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து டியூரிங் டீஃப்ளேஷன் வந்து என்னாச்சு, ஸோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து விலைவாசி உங்களுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து மணி ரொம்பவே குறைஞ்சி போச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, ஸோ ஆர்பிஐ வில் பர்ச்சேஸ் செக்யூரிட்டி அண்ட் புஷ் த மணி. உங்கள்கிட்ட வாங்கின பணம்லாம் இருக்கு இல்லையா, திரும்ப மார்க்கெட்லேயே கொடுத்துட்றாங்க.
அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆகும் மணி சப்ளை அதிகமாகும், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ப்ரைஸ் வந்து ஆகும் போக போக ஹைக் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இந்த மாதிரி போயிட்டு இருக்கும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். அதாவது என்ன பண்ணுறாங்க, ஆர்பிஐ செக்யூரிட்டி சேல்ஸ் பண்ணுறாங்க டியூரிங் இன்ஃப்ளேஷன். ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, டிஃப்ளேஷன் அப்போ செக்யூரிட்டியை பர்ச்சேஸ் பண்ணிட்டு மணியை வந்து புஷ் பண்ணுறாங்க. இதுதான் கான்செப்ட். இதுக்கு தான் வந்து ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன். ஓகேங்களா, ஸோ இந்த பேசிக்காக தெரிஞ்சுங்க. ஸோ அவங்க நம்ம பார்த்துருக்கோம் மானிட்டரி பாலிசி பற்றி பார்க்கும்போது ரிப்போ ரேட்டு, ரிவர்ஸ் ரிப்போ ரேட்டு. அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து சிஆர்ஆர், எஸ்எல்ஆர். அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன் பற்றி பேசி பார்த்துருக்கோம். ஓகேங்களா, ஃபைன். நான் கொடுத்துருக்காங்க பாரு தெளிவாக டயக்ராமில். ஸோ ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன்னா பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் செக்யூரிட்டி. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் ஆஃப் பாருங்களேன் சொல்கிறாங்க. ஸோ அங்கே நிறைய ஸ்டார்ஸ் இருக்கா, நிறைய ஸ்டார்ஸ் அர்த்தம் மக்கள்கிட்ட அதிக பணம் இருக்குது, தட் இஸ் மோர் லிக்விடிட்டி இருக்குது. லெஃப்ட் ஆஃப் மட்டும் பண்ணிங்க. ஓகேவா, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து மக்கள்கிட்ட மோர் செக்யூரிட்டி, தட் மீன்ஸ் மோர் லிக்விடிட்டி இருக்குது. அப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க, செக்யூரிட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க, வெறும் பேப்பரை கூட கொடுக்குறாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட பணம் ஃபுல்லாக ஆர்பிஐட்ட போயிடும். ஓகேவா, அப்போ என்ன பண்ணுறாங்க பாருங்க, இந்த இன் கேஸ் ஆஃப் மோர் லிக்விடிட்டி ஆஃப் மணி ஆர்பிஐ செல் த செக்யூரிட்டி ஆனால் டேக் அவே த மணி. ஓகேங்களா, அப்படியே கேட்பாங்க. ஓகேவா, இது ஒரு கண்டிஷன் முடிஞ்சிருச்சு. ஓகேவா, ஸோ இது ஒரு கண்டிஷன். அப்படின்னாச்சு எல்லா பணத்தையும் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, டேக் அவே பண்ணிட்டாங்க, மக்கள்கிட்ட வந்து வாங்கிட்டாங்க பணத்தை ஃபுல்லாக. அப்படின்னாச்சு நாட்டில் வந்து பணம் குறைஞ்சி போச்சு. நாட்டில் என்னாச்சு, லிக்விடிட்டி குறைஞ்சி போச்சு, பணம் குறைஞ்சி போச்சு. அப்படின்றாங்க ஆர்பிஐ. ஆர்பிஐ வந்து நம்ம கவர்மெண்ட் கிட்ட என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு பணத்தை ஃபுல்லாக இன்ஃபியூஸ் பண்ணி விடுறாங்க. ஓகேவா, இது 3 months தான் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஆர்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்போர்ட்லாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்களே, அவங்க மாற்றிட்டே இருப்பாங்க இந்த விஷயத்தை. ஓகேங்களா, ஸோ இதுதான் பேசிக்கான கான்செப்ட். அப்போ டியூரிங் இன்ஃப்ளேஷன் என்ன பண்ணுறாங்க, அதிக பணம் இருக்கும்போது ஆர்பிஐ வில் செல் த செக்யூரிட்டி அண்ட் டேக் த மணி. டியூரிங் டீஃப்ளேஷன் பணம் கம்மியாக இருக்குல்ல, அப்போ பண்ணுறாங்க ஆர்பிஐ வில் பை த செக்யூரிட்டி அண்ட் புஷ் த மணி ஆர் இன்ஃபியூஸ் த மணி. இதுதான் பேசிக்கான விஷயம். இந்த ஸ்டேட்மெண்ட்டை இப்படி தான் கேட்பாங்க. டியூரிங் இன்ஃப்ளேஷன் எப்படி பண்ணுவாங்க, டியூரிங் டீஃப்ளேஷன் எப்படி சொல்லி கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பேசிக்கான விஷயம். ஓகேங்களா, அதை பார்த்துக்கிறீங்க. அதே தான் வந்து திரும்ப டயக்ராம் கொடுத்துருக்கு. ஓகேங்களா, ஸோ வந்து அங்கே சொன்ன அதே விஷயம் தான் வந்து கொடுத்துருக்கோம். என்ன பண்ணுறாங்க பாருங்க, ஆர்பிஐ என்ன பண்ணுறாங்க, அதிகமான பணத்தை புஷ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து ஸோ பணம் வந்து என்னன்னா வந்து அதிகமாயிடும். ஓகேவா, அப்புறம் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஸோ வந்து செக்யூரிட்டி என்ன பண்ணுறாங்க, வித்துட்டு பணத்தை ஃபுல்லாக வந்து ஆர்பிஐ திரும்ப வாங்கிக்கிறாங்க. ஸோ இங்கே சொன்னால் அதே விஷயம் தான், இங்கே சொன்னது ஒரே விஷயம் தான், இங்கே சொல்கிற இந்த டயக்ராம் ஒரே விஷயம் தான், இங்கே சொல்கிற ஒரே டயக்ராம் தான். ஓகேங்களா, எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இன்ஃப்ளேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, டீஃப்ளேஷன் அப்போ என்ன பண்ணுவாங்க, அதை சேல்ஸ் பண்ணுவாங்களா இல்லை பர்ச்சேஸ் பண்ணுவாங்களா, இவ்வளோதான் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா, பேசிக்கான விஷயம் தான் இது மானிட்டரி பாலிசியோட அல்டிமேட் எய்ம். ஓகேவா, ஸோ அடுத்து நீங்கள் தெரிஞ்சுக்க விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ்னு ஒரு கான்செப்ட். ஓகேவா, ஸோ பேங்க்கோட பாலிசி பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது பேங்க்ல சில ஆப்ரேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஸோ வந்து பேங்க்ல என்ன பண்ணுவாங்க, பணத்தை அனுப்புறோம்னா ஒரு காலத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ நீங்கள் நெஃப்ட்டில் பணம் போட்டுருன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, பணம் அனுப்பிச்சுருவாங்க. சில டைம் சேலரிலாம் பார்த்தீங்கன்னா நெஃப்ட்டில் போட்டு விடுவாங்க. நம்ம என்ன பண்ணுறோம், ஸோ ஜிபே ஃபோன்பேல பணம் அனுப்புகிறோம், அது அடுத்த செகண்டே போய் சேர்ந்துது. ஓகே, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குதுன்னா ரியல் டைம் நடந்துட்டு இருக்கு. ஓகே, நம்ம பணம் அனுப்ப வந்து அது அடுத்த என்ன போய் சேர்ந்து இல்லையா, அதான் ஆர்டிஜிஎஸ் மாதிரி. ஓகேவா, அப்புறம் சொல்ல 2 விஷயம் தெளிவாக தெரிஞ்சுங்க. ஆர்டிஜிஎஸ் அண்ட் நெஃப்ட் தான் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பற்றி கேட்பாங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா, அப்போ என்னன்னா ஆர்டிஜிஎஸ்ங்கிறது வந்து ரியல் டைம் செட்டில்மெண்ட் சிஸ்டம். ஓகே, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் ஆர்டிஜிஎஸ். ஓகேவா, ஸோ இங்கே என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அடுத்த செகண்டே, அந்த செகண்டே பணம் போய் சேர்ந்துடும், டிரான்சாக்ஷன் நடக்கும். அதான் ரியல் டைம்ங்கிறது. அடுத்து என்னன்னா, ஸோ இதில் என்ன பண்ணலாம், நீங்கள் ஃபண்ட்ஸ் ரிசீவ்டு ஆஸ் தே ஆர் ரிசீவ்டு என்ன பண்ணுறோம், ஃபண்ட்னா அது உடனே ட்ரான்ஸ்ஃபரே முடிஞ்சிடும், அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் முடிஞ்சிடும். ஓகேங்களா, அது முடிஞ்சிடும். இந்த படம் என்ன பண்ணுறாங்க, இண்டிவிஜுவல் நடந்துடும். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பிச்சிங்களா சார், இப்போ கவனிச்சு பாருங்க, இப்போ வந்து 7 மணின்னு வச்சுக்கோங்க, 7 மணிக்கு அனுப்புகிறேன், அப்போ போய் சேர்ந்துடும். நீங்கள் 7:05 அனுப்புறீங்க, உடனே போய் சேர்ந்துடும். அது வந்து யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா, ஸோ த ட்ரான்ஸ்ஃபர்ஸ் கேன் பி அக்கர்ட் இண்டிவிஜுவலி. அனுப்புறப்ப போய்கிட்டே இருக்கும், தனித்தனி ட்ரான்ஸ்ஃபர் போயிட்டே இருக்கும், யாருக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காது. ஓகேவா, இதனாலும் கேன் பி ஒர்க் த்ரூ அவுட் த பிஸ்னஸ் ஹவர்ஸ், எப்பவும் நடந்துகிட்டே இருக்கும். ஓகேவா, ஆர்டிஜிஎஸ்ங்க பார்த்தீங்கன்னா பேங்க் ஹவர்ஸ் இருக்கு இல்லையா, நடந்துகிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நம்ம டிஜிட்டல் எக்கனாமிக் பார்த்தீங்கன்னா எப்போ நடப்பிட்டு இருக்கோங்க, அதே போல் பார்த்தீங்கன்னா இட் கேன் பி கண்டினியூஸ்லி ஒர்க் த்ரூ அவுட் த பிஸ்னஸ் ஹவர்ஸ். ஓகேவா, இங்கே என்ன பண்ணலாம், நீங்கள் 2 lakhs அதுக்கு மேலே இதெல்லாம் அனுப்ப முடியும். ஓகேங்களா, இது பேசிக்காக தெரிஞ்சுக்கங்க, இது ஒரு சாதாரண விஷயம். ஓகேங்களா, ஸோ அப்படி பார்க்கும்போது ஆர்டிஜிஎஸ்க்கான ஒர்க்கிங் ஹவர்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா 9 to 4:30 ஃபார் வீக்கெண்ட். அதே போல் பார்த்தீங்கன்னா 9 to 1 வந்து சாட்டர்டே சண்டே இருக்கக்கூடிய ஒர்க். ஓகேங்களா, ஜஸ்ட் இந்த ஒர்க்கிங் ஹவர்ஸ் தான் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஆர்டிஜிஎஸ்னா ரியல் டைமு, ஆர்டிஜிஎஸ் வந்து இண்டிவிஜுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஆர்டிஜிஎஸ்னா வந்து அந்த செகண்டே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஓகே, இது பேசிக்கான விஷயம். த்ரூ அவுட் த ஹவர்ஸ் நீங்கள் வந்து பிஸ்னஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ஆர்டிஜிஎஸ்.
இங்கேயே இண்டிவிஜுவலாக ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறோம்னா இன்னொரு கான்செப்ட் பற்றி பார்க்கணும். அதான் வந்து நெஃப்ட்னு சொல்லுவாங்க. நெஃப்ட்னா என்இஎஃப்டி, நேஷனல் எலக்ட்ரானிக்ஸ் ஃபண்ட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர், என்இஎஃப்டி. இது என்னன்னா டிஃபர்டு பேமெண்ட். சில டிஃபர்ட் என்னன்னா ஒரு பேலன்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க அவங்க. இப்போ நம்ம திருப்பதிலாம் போய் பாருங்க, திருப்பதி பழனிலாம் போய் பார்த்தீங்கன்னா திருப்பதியில் என்ன பண்ணுவாங்க, ஒரு பெரிய பெரிய கூம்பு இருக்கும், பெரிய பெரிய ரூம் இருக்கும், அங்கே அடைச்சி வச்சிருவாங்க. பார்த்துறீங்களா? அப்போ என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த ரூமுக்குள்ள ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் போனாலும் சரி, கடைசி ஆளாக நீங்கள் போனாலும் சரி பண்ணுவாங்க, ஒட்டுக்காக தான் கேட்ட நிற்குவாங்க. ஓகேங்களா? ரூம் இது பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ஆளாக நீங்கள் போனாலும் சரி, கடைசியில் போனாலும் சரி, ஒட்டுக்காக தான் பேங்க் கேட்ட நிற்குவாங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த ரூமுக்கு போக முடியும். ஓகே, அதே போல தான் இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, உங்க ட்ரான்ஸ்ஃபர் வந்து டிஃபர்டு பண்ணுறாங்க, ஹோல்டு பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க, இட் வில் பி கிளியர், இட் வில் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப்டர் ஏ கட் ஆஃப் டைம். அந்த கதவை திறந்தா நீங்கள் எல்லாரும் உள்ள போக முடியும். ஓகேங்களா? அதே போல என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஹோல்டு பண்ணிட்டே இருப்பாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் 7 மணி 1 நிமிஷத்துக்கு நீங்கள் அனுப்புறீங்கன்னு வச்சுங்க பணத்தை, உடனே போய் சேராது. 7 மணி 1 நிமிஷத்துக்கு அனுப்புற பணம்னா 8 மணி வரைக்கும் ஹோல்டில் நிற்கும். ஓகேவா? அப்போ நீங்கள் 7 மணி 1 நிமிஷத்துக்கு நீங்கள் அனுப்பி வைப்பீங்க, நான் 7 மணி 59 நிமிஷத்துக்கு அனுப்பிச்சு வச்சிருப்பேன். 2 பேருக்கு பணம் என்ன ஆகும், 8 மணிக்கு தான் சம்மந்தப்பட்ட அளவுக்கு சேரும். புரியுதா? அப்படின்னாச்சு ஒவ்வொரு ஹவர்லையும் பார்த்தீங்கன்னா ஹோல்டு பண்ணி வச்சுட்டே இருப்பாங்க. அப்போ என்ன ஆகும், பல்காக தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இது கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இட் கேன் பி ட்ரான்ஸ்ஃபர் இண்டிவிஜுவலி. பட் இங்கே அப்படி இருக்க என்ன ஆகும், ஸோ இட் கேன் பி பல்க் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும். எப்படி? ஸோ இட்ஸ் ஆப்ரேட்ஸ் ஆன் ஏ ஹவர்லி பேஜஸ். சொல்கிறோம் இல்லையா, 7 மணிக்கு அமிச்சாலும் சரி, 7:59 அமிச்சாலும் சரி, ஒரே டைம் தான் 8 மணிக்கு கிளிக் ஆகும். ஓகேங்களா? அதுக்கு இடையில வந்து இடையில பேட்சஸ் எல்லாம் போயிட்டு இருக்காது, 1 ஹவர் பேட்சஸ் தான் போய் சேரும் எல்லாமே. ஓகேங்களா? அந்த மாதிரி தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம ட்ரெயின் பிடிக்கிற மாதிரி தான். ட்ரெயினில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஸ்டேஷனில் போய் ஃபஸ்ட்டாக காத்துக்கிறவங்களும் சரி, ஓகேவா, நான் வந்து கரெக்டாக டைம் என்ன பண்ணுறேன், ட்ரெயின் கிளம்ப போகிறேன், எல்லாமே ஒன்று தான். ட்ரெயின் நம்ம ஒரே டைம் கிளம்ப போகுது. ஓகே, அதே மாதிரி தான் தெரிஞ்சுங்க. ஸோ வந்து அந்த பேட்ச் தான் கிளியர் ஆகும். ஓகேவா? அதே மாதிரி கட் ஆஃப் டைம் இருக்குது. டிஃபர்டுன்னு சொல்கிற காரணம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு தான் கிளியர் ஆகும். ஓகேங்களா? தெரிஞ்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு நாளைக்கான டிரான்சாக்ஷன் பார்த்தீங்கன்னா 7 டைம்ஸ் நடக்கும். 7 அதாவது பார்த்தீங்கன்னா 11 டைம்ஸ் செட்டில்மெண்ட்ஸ். ஏன் 11 டைம்ஸ்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கோட ஹவர்ஸ் சொல்கிறாங்க பாருங்க. ஸோ வீக் டேஸில் வந்து 9 to 7 கன்சிடர் பண்ணுறாங்க ட்ரான்ஸ்ஃபருக்கு. ஓகேவா? 9 to 7. அப்போ கவனிச்சு பாருங்களேன், 9 மணிக்கு நீங்கள் அனுப்புறீங்க, அது என்ன ஆகும், 10 மணிக்கு போய் சேரும். ஸோ 9 to 10 ஒரு பேட்ச், அதே கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. 9 to 10 ஒரு பேட்ச். ஓகேவா? 10 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆகுது, 11 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆகுது, 12 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆகுது, அடுத்து 1 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆகுது, 2 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆகுது, 3 மணிக்கு ஒன்று, 4க்கு ஒன்று, 5 ஒன்று, 6 ஒன்று, 7 ஒன்று. ஓகேவா? மொத்தம் 10 பேட்ச் கிளியர் ஆயிடுச்சு. அதில் 10 மணிக்கு ஒரு பேட்ச் கிளியர் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு அப்புறம் 10 பேட்ச் கிளியர் ஆச்சு. கவுண்ட் பண்ணி பார்த்துங்க. அப்போ 11 பேட்ச் ஏன் கொடுக்குறாங்கன்னா, நைட்டு 7 மணி 1 நிமிஷத்துலேருந்து அடுத்த நாள் காலைல 8 மணி 56 நிமிஷம் அனுப்புவாங்க இல்லையா, அது வந்து ஹோல்டு இருக்கும் இல்லையா, நைட் ஃபுல்லாக ஹோல்டு இருக்கும் இல்லையா, அது ஒரு பேட்ச். அது நம்ம ஆட்டோமேட்டிக்காக 9 மணிக்கு போன உடனே அது கிளியர் ஆயிடும். ஓகேவா? மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வீக் டேஸில் வந்து 11 பேட்ச் வந்து நிஃப்டி கிளியர் ஆகுது. ஓகேவா? அதே வீக்கெண்டுங்கிறப்ப 5 பேட்ச் தான் கிளியர் ஆகும். ஓகேவா? ஜஸ்ட் பேசிக் கொஸ்டின், பட் அப்படியே கேட்பாங்க. நிஃப்டை வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ்ங்கிறது த்ரூ அவுட் த ஒர்க்கிங் ஹவர்ஸ் நடந்துகிட்டே இருக்கும். பட் என்ன பண்ணுறாங்க, நெஃப்ட்டுங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வீக் டேஸாக இருந்தால் ஸோ 11 டைம்ஸும், வீக்கெண்டாக இருந்தால் 5 டைம்ஸும் வந்து செட்டில்மெண்ட் நடக்கும். இது பேசிக்கான டிரான்சாக்ஷன் ப்ராசஸஸ். ஓகேங்களா? அவங்க பேங்க்ஸை பற்றி ஃபுல்லாக பார்த்துட்டோம். தட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பற்றி பார்த்துட்டோம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனல் ஸ்கூலை பற்றி பார்த்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக நம்ம ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மானிட்டரி பாலிசி பற்றி பார்த்தோம். கமர்ஷியல் பேங்க் பற்றி பார்த்துருக்கோம். அதில் 3 டைப் இருக்குன்னு பார்த்துருக்கோம். ஓகேவா? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா நேஷனலைஸ் பண்ண மாதிரியே கமர்ஷியல் பேங்க் நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஸோ 2 டைம் நேஷனலைஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம். ஓகேங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து அதோட டிரான்சாக்ஷன் ப்ராசஸ் பற்றி பார்க்கும்போது நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, இந்த இதில் பற்றி நம்ம பார்த்துருக்கோம். தட் மீன்ஸ் என்பிசிஐ பற்றி பார்த்தோம், நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. இது பற்றிலாம் பார்த்தோம். தட் மீன்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறது ஜிபே, ஃபோன்பே பற்றி தான் வந்து பார்த்து முடிச்சோம். அதே போல் இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஜிஎஸ் நெஃப்ட் பற்றி தான் பார்த்து முடிச்சிருக்கோம். இதெல்லாம் வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஆங்கிள் தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேங்களா? ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் எல்லாமே தெளிவாக படிச்சுங்க, ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க. ஓகேங்களா? எனி டவுட்ஸ்? டவுட் இருக்குங்களா? கேட்குதுங்க. டவுட் இருக்குங்களா? ஓகே, ஃபைன் ஸோ கிளாஸை வைண்ட் அப் பண்ணிக்கலாம். அகைன் நாளைக்கு மார்னிங் வந்து 6:30 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா?
ஃபைன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.